சாலினி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி முதல் நாள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பரிகாரமே இல்லாத வாஸ்துவான ஆண்டாள் வாஸ்துவை பற்றி மிக தெளிவான விளக்கம் தரதுக்காக நிலையத்துக்கு வந்திருக்காங்க சண்முக சபர்ணா சார். அவங்க உங்கள் கேள்வி என்னங்கிறத மேலே கொடுத்துருக்கிற லேண்ட்லைன் நம்பருக்கு தெளிவாக விளக்கமாக கேளுங்க. சார் விளக்கமாக பதில் சொல்லுவாங்க. வணக்கம் சார். ஓகே, இன்னைக்கு மார்கழியோட முதல் நாள் சார். மார்கழியோட சிறப்பை பற்றி நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். இப்போ அப்படிங்கும்போது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஆண்டாள் ரங்கநாயருக்கே அடைவதற்காக வந்து நோன்பு இருந்து எழுதப்பட்ட ஆண்டாள் திருப்பாவையானது. அப்போ வந்து இந்த திருப்பாவைங்கும் போது ஆண்டாள் வந்து இந்த தருணத்தில் வந்து ஆண்டாளையும் ஆண்டாள் வசூவையும் வந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு தருணம். அந்த தருணத்தை வந்து நான் நினைவு கூற விரும்புகிறேன் நேயர்கள் முன்னாடி. அப்படிங்கும்போது ஆண்டாளுக்கே உரியான இந்த ஒரு மார்கழி மாதம்னு பார்த்தீங்கன்னா அரங்கனை அடையணுங்கிறதுக்காக அந்த 30 திருப்பாவை பாடினது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ அந்த 30 திருப்பாவை வந்து நேயர்கள் வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு பாசுரமாக வந்து பாடி அவங்க அதிகாலையில எழுந்து பாடி வந்து படிக்கும்போது அவங்க என்னென்ன நினைத்த காரியங்கள் வந்து நிறைவேறும். அந்த 30வது நாள் முடிஞ்சு 31வது நாள் பார்த்தீங்கன்னா புது ஆளாக வந்து தோற்றுவிப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து ஆண்டாள் இயற்றின அந்த திருப்பாவை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றிங்க உங்களுக்கு கிடைக்கும். இந்த தருணத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப நன்றி. ஓகே சார். ரொம்ப ஒரு ஆண்டாளை பற்றியும் ஆண்டாளோட திருப்பாவையை பற்றியும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தீங்க சார். ஒவ்வொரு வாரமும் நேயர்களுக்காக ஆன்மீக சார்ந்த தகவல் சொல்லுவீங்க சார். இந்த வாரம் நேயர்களுக்காக ஆன்மீக சார்ந்த தகவல் சொல்லுவேன் சார். ஓகே. அப்படிங்க ஒரு மனிதர் இருக்கிறாரு. எதாச்சியாக ஒரு ஏழை மனிதர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய பழக்கம் உண்டு அவருக்கு. லாட்ரி சீட்டில் எதாச்சியாக எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட்டில் மிகப்பெரிய ஒரு தொகை விழுது. தொகை விழும்போது உடனே அவர் வந்து அந்த தொகை வந்து அந்த விழுந்த பரிசு தொகையை வந்து எல்லா மக்களுக்காகவும் பிரித்து கொடுக்காரு. அவர் அருகில் இருந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன முட்டாளா, எல்லாருக்கும் எப்படி பிரித்து கொடுத்துட்டு இருக்கேன், நீ வச்சு நல்லா சொகுசு அனுப்பி வைக்க வேண்டியதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவரோட இது வந்து என்னோட தேவை வந்து போதுமானது தான், எனக்கு போதுமானது போக மிச்சதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பிரித்து கொடுக்கணும். அப்போனா தான் வந்து நம்ம வந்து கடவுளை வந்து அடைய முடியும். கடவுளும் நம்ம அருகிலே இருப்பார், நம்மளும் கடவுளுங்கிற ஸ்தானத்துக்கு வந்து அடைய முடியும். ஸோ இதன் மூலமாக என்ன நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைக்கு போக வந்து எல்லா மக்களுக்கும் கொடுத்து உதவுங்கள். எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க. பகிர்ந்து கொடுக்கும்போது நீங்களும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பீங்க. நீங்களும் வந்து கடவுள் அருகில வந்து செல்ல முடியும். கடவுளாகவே நீங்கள் வந்து பாவிக்கப்படுவீங்க. ஸோ எல்லாம் வந்து கொடுத்து உதவுங்க. ரொம்ப வந்து ஒரு இனிமையான தருணமாக அமையுங்கிறது தெரியுது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. ஓகே சார். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் சொன்னீங்க சார். காந்தியடிகள் கூட சொல்லியிருப்பாங்க, அதாவது நம்ம தேவைக்கு போக நம்ம வச்சிருக்கிற எல்லா பொருளுமே அடுத்தவங்க ஒரு உரிமையை பறிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஓகே சார். அதுக்கப்புறம் வாஸ்து ரீதியாக ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ ஒரு நிறைய வீடு பார்க்குறோம், ஒரு ரிலேட்டிவ்ஸோ ஒரு தெரிஞ்சவங்க நிறைய வீடு பார்க்கும்போது அந்த வீட்டில் உள்ள சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ், அதாவது கண்ணாடி போடுற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து அது சம்மந்தமான பழக்கம் இருக்குது. அதுக்கும் அது போக அந்த குழந்தைகளோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அஃபெக்ட் ஆகுது. அதுக்கும் வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். கண்டிப்பாக. இப்போ நம்ம குழந்தைகள்னு சொல்லும்போது வந்து இப்போ என்ன ஒரு நம்ம வருந்தத்தக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கு கூட இந்த ஒவ்வொரு சர்க்கரை நோயாக கூட எடுத்துக்கலாம். இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கண்ணாடி அணியக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து சிறு வயதிலே ஆரம்பிச்சிருது. அப்போ இதுக்கும் வீட்டுக்கும் தொடர்புனா கண்டிப்பாக தொடர்பு உண்டு. அப்படிங்கும்போது அப்போ நம்ம வீடுன்னு வந்து வடக்கும் கிழக்கும் வந்து ஒரு பிரச்சனை மெயினாக வந்து இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணாடி அணியக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறது வந்துடுது. அதாவது சிறு வயதிலே கண்ணாடி அணிவதற்கான ஒரு பாதிப்புங்கிறது வந்துடுது. ஸோ அதனால நம்ம மேலும் மேலும் என்ன சொல்றதுன்னா மக்கள்கிட்ட வந்து வடக்கும் கிழக்கும் வந்து எப்பவுமே ஓப்பனாக வச்சிருங்க. வடக்கும் கிழக்கும் சுத்தமாக வச்சிருங்க. வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடமா வச்சிருங்க. வடகிழக்குல வந்து போர் அமைகிற மாதிரி அமைச்சுக்கோங்க. இது போன்ற வந்து அமைச்சுக்கிடும் போது நம்ம வீட்டில் நீங்கள் இந்த சொல்லக்கூடிய அந்த உடல்நலம் சார்ந்த பாதிப்புகள், கண்ணாடி அணிவதற்கான இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இது வந்து மெடிசனே இல்லாமல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக புரட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இதானது இது. ஸோ எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நீங்களாம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே சார். குழந்தைகள் தான் வீட்டோட தூண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சார். இப்போ வீட்டில் உள்ள பெற்றோர்கள் எல்லாருமே வந்து ஒரு உழைக்கிறது, கஷ்டப்படுறது, ஒரு பணம் ஏன் பண்ணுறது எல்லாத்துக்குமே அவங்களோட குழந்தைகளுக்காக தேவை தான். அந்த குழந்தைகள் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் வந்து சொன்னீங்க சார். ஓகே சார். ஒவ்வொரு வாரமும் வந்து நேயர்களுக்காக ஆண்டாள் வாஸ்துப்படி வீடோ மனையோ கிடைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறீங்க. அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக ஆண்டாள் வாஸ்துப்படி கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்கிறீங்க. இந்த வாரம் நேயர்களுக்காக ஆண்டாள் வாஸ்துப்படி கிடைக்கிறதுக்காக ஒரு மெசேஜ் சொல்லுங்கள். இதற்கு வள்ளுவரோட குரலை வந்து ஒரு ஓமையா எடுத்துக்காட்டா சொல்லலாம். அந்த டயத்துல ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொண்ணும் தினமும் இன்பம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது இங்க இந்த இடத்துல திருவள்ளுவர் மூலமா என்ன செய்தி சொல்றாருன்னா உங்களுக்கு, நீங்க வந்து வாழ்க்கையில வந்து பொறுமைங்கிறத கடைபிடிங்க. யார்கிட்டையும் வந்து கோபம்ங்கிறத படாதீங்க.
எல்லார்ட்டையும் பொறுமையா இருங்க, எல்லார்ட்டையும் ஒரு புன்சிரிப்பா இருங்க, நன்றி உணர்ச்சியோட இருங்க. எல்லாத்தையும் வந்து ஏதாவது கொடுக்குற தன்மையோடயே இருங்க. அதாவது சிலர் சொல்லும்போது என்னன்னா, எனக்கு பணம் இல்லை, வயது இல்லை, வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு, அதாவது பொருள் வழியா கொடுத்தாதான் கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நீங்க வந்து உங்களோட சிலருக்கு வந்து உங்களோட சிரிப்பு வந்து தேவைப்படும். அவங்களுக்கு வந்து சிலர் வந்து கஷ்ட காலத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்றது வந்து அந்த இடத்துல அவசியமானதா இருக்கும், பொருள் அவசியமானதா இருக்காது. சிலர் பாத்தீங்கன்னா ஒரு துவண்டு போயிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு புன்சிரிப்போட ஒரு ஸ்டோரி வேலை அவங்கள வந்து என்கரேஜ் பண்றது நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாராட்டி சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமையும். பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து பாராட்டி பேசுங்க. அடுத்தவங்களுக்கு இதன் மூலமா வந்து பண்ணும்போது என்னன்னா, நீங்களும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இதன் மூலமா பண்ணும்போது என்னன்னா, ஆண்டாள் வாஸ்துப்படிக்கூடிய வீடும் மனையும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறது இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் வந்து சொன்னீங்க சார். கோவத்தை வந்து நம்ம தவிர்க்கும் போது ஈஸியாக ஆண்டாள் வாஸ்துப்படி கிடைக்கும். அதாவது கோவத்தை தவிர்த்தாலே வந்து ஈஸியாக வந்து பொறுமை எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த கோவத்தை தவிர்க்கும் போது ஈஸியாக ஆண்டாள் வாஸ்துப்படி கிடைக்குங்கிறது இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறதா சார். ஓகே சார், ஒவ்வொரு வாரம் வந்து கோயிலுக்கு போனோம், கோயிலில் போய் கடைபிடிக்க வேண்டியது. இப்போ கோயிலுக்கு போகிறதே ஒரு பெரிய ரிசல்ட் பார்க்கறதுக்கு, நம்ம உள்ள பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். அப்படிப்பட்ட கோயிலில் போய் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வாரம் நேயர்களுக்காக கோயிலில் போய் பண்ண வேண்டிய விஷயத்த சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மார்கழி தினத்துல பாத்தீங்கன்னா ஆண்டாள ஒரு ஓமையா கூட எடுத்துட்டு சொல்லுங்க. அதாவது அந்த சரணாகதி தத்துவம் அப்படிங்கிறது வந்து ஆண்டாள தான் வந்து முழு எடுத்துக்காட்டே. பாத்தீங்கன்னா அரணுக்கு அரங்க திருவரங்க அரங்கனுக்கே வந்து தன்னை வந்து உயிர்ப்பித்தவள், அதாவது தன்னையே அர்ப்பணித்தவள் வந்து ஆண்டாளா எடுத்துக்கலாம். சரணாகதியின் மூலமாக ஆண்டாள் இந்த பூமிக்கு வந்ததே அதிசயம், பூமிக்கு வந்தது அதிசயம், வாழ்ந்தது அதிசயம், அதிசயத்தை நடத்தி கொண்டிருப்பவள் ஆண்டாள், நடத்த போவவளும் ஆண்டாள். ஸோ ஆண்டாள் வாஸ்துவை தோற்றுவித்தலே ஆண்டாளுங்க இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இதன் மூலமா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசுரம் வழியா எளிமையா வந்து ஒரு குரல் வந்து பார்க்கலாம். சரணாகதிங்கிற தத்துவத்துக்கு மிக சுலபமாக பார்க்கக்கூடியன்னு பாத்தீங்கன்னா, அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகி சிந்தை இடுதிரியாய் நண்புருகி நாரணர் ஞான சுடர் ஒளியாய் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். இது பாத்தீங்கன்னா பூதத்தாழ்வார் வந்து எழுதக்கூடிய, இது வந்து பெருமாளுக்கே வந்து சரணாதியா எழுதக்கூடிய ஒரு பாசுரம். நீங்களும் வந்து இந்த பாசுரத்தின் மூலமா வந்து பெருமாளை சரணாதிங்கிற அடைஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிங்க உங்களுக்கு கிடைக்கும். பெருமாளை அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான சொன்னீங்க. ஒரு நேயர் அழைப்புல இருக்கா, அவன்கிட்ட பேசிட்டு கண்டிப்பா. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் சார்? என் பேரு முரளி சார். எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? சென்னையில நங்கநல்லூர்ல இருந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? சார், நிறைய பணம் வருது சார். ஓகே சார். இந்த பணம் வந்து வருது, செலவாயிட்டே இருக்கு. ஓகே சார். அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வயிறுல ட்ரபுள், அடிக்கடி இந்த பண்ற ட்ரபுள்லாம் இருக்கு சார். அதுக்கு என்ன சார் வாஸ்து என்ன இருக்குங்களா? வணக்கம் முரளி. முரளி, நீங்க என்ன பண்றீங்க முரளி? சார், நான் வந்து ப்ளூ மெடல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, அப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதாவது இப்போ நம்ம பணம் வருது, செலவழிக்க, அதாவது பணம் தங்கமடிக்குன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆமா சார், பணம் நிறைய வருது சார். ஓகே, அதாவது இந்த இடத்துல என்ன பணம் நிறைய வருது தங்கமடிக்குன்னு சொல்லும்போது, அதாவது இதுல ரெண்டு டைப்பா கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து அனாவசியமான செலவு, அதாவது அவசியமான செலவுன்னு சொல்லும் போது, அப்ப நம்ம வீட்டுல அனாவசியமான செலவு அப்படின்னு எடுத்துக்கிடும் போது வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு தென்கிழக்கு ஆடிங்க வடமேற்கு பிரச்சனை இருக்கும். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிற அதெல்லாம் வந்து நீங்க சரி செய்யும் போதுங்கிற பட்சத்துல நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பாதிப்பு, அதாவது உடல் சார்ந்தா இருந்தாலும் சரி, பொருள் சார்ந்தா இருந்தாலும் சரி, எல்லாமே கட்டுப்படுத்தப்படும். நீங்களும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி சுலபமா பயணம் பண்ணுங்க தெரிவிச்சுக்கிறோம். இதுல நம்ம அதுதான் நம்ம ஆண்டாள் வாஸ்து வந்து நம்ம சொல்லக்கூடிய மிகப்பெரிய இதுன்னு பாத்தீங்கன்னா இதுல பரிகாரமே கிடையாது. உங்களோட மிகப்பெரிய ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க திருப்பலிக்கு பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பெருமாளை தரிசிங்க, மிகப்பெரிய மாற்றம் உண்டாங்க முரளி. ரொம்ப நன்றி முரளி. ஓகே சார், அதாவது கோயிலுக்கு போய் சரணாகதின்னு ஒரு தத்துவத்தை அடைஞ்சாலே ஆர்வம், அன்பு, சிந்தனை, இதை மூணையுமே வச்சுட்டு கோயிலில் போய் அந்த போய் சரணாகதின்னு அடையும் போது நம்ம ஈஸியாக வந்து கோயிலில் உள்ள ரிசல்ட் அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க சார். ஓகே சார், ஒவ்வொரு வாரமும் நேயர்களுக்காக வந்து பாசிட்டிவ் சார்ந்த தகவல் சொல்றீங்க. அதாவது பாசிட்டிவா இருந்தானா எல்லாமே ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், பாசிட்டிவா இருந்தானா எல்லாத்தையுமே ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இந்த வாரம் நேயர்களுக்காக பாசிட்டிவ் சார்ந்த தகவல் சொல்லுங்க சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்றியமையாத பார்த்தீங்கன்னா அந்த பாராட்டுதல் அப்படின்னு சொல்லலாம், பாராட்டுற குணம்னு சொல்லிட்டு. இது வந்து வரும் காலம், இப்போ நம்ம நடக்கக்கூடிய இந்த காலங்களில் வந்து பாராட்டுதல் குணம் வந்து நிறைய இடங்களில் வந்து குறைஞ்சி போச்சு. அதாவது அதுக்கு சில பேர் சொல்லக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா, என்ன பாராட்டுறதுக்கு யாரும் இல்லை, ஸோ நான் யாரையும் பாராட்டுறதில்லை, அந்த ஒரு மனப்பான்மைங்கிற இல்லாமல் ஒரு குறுகிய மனப்பான்மையாக போச்சு. அப்படிங்கும் போது நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாரையும் வந்து பாராட்ட கற்றுக்கோங்க.
ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாராட்டு. இப்போ வீட்டில் அப்பா வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு, அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுங்க. அப்பா இப்போ ட்ரெஸ் நல்ல ஒரு கலரான ட்ரெஸ் போடுறாங்க, அப்பா கலர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பாராட்டுங்க. அம்மா வீட்டில் வந்து நல்ல சமையல் வந்து பண்ணும்போது, அதாவது சமைக்கும் போது அவங்களோட கஷ்டம் இதெல்லாம் எல்லாமே இருந்தாலும் உங்களுக்காக அவங்க வந்து வாழக்கூடியங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நீங்க வந்து அவங்கள ஒவ்வொரு சமையல் ஒன்று பண்ணும்போது வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வாழ்த்தி அவங்கள பாராட்டி பேசுங்க ஒவ்வொரு தருணத்திலையும். இதெல்லாம் பத்தி நீங்க பாராட்டுது அப்படிங்கும்போது இதுல வந்து 2 டைப்பான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒருத்தவங்க பாராட்டுறீங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து ஒரு காரம் இல்லாம பாராட்ட மாட்டீங்க. அப்படி நீங்க காரம் இல்லாம பாராட்டும் போது அவங்ககிட்ட உள்ள நல்ல குணங்கள் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். நீங்க பாராட்டுதல் அப்படிங்கும்போது அவங்ககிட்ட உள்ள கெட்ட, அதாவது நெகட்டிவான இது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அவங்ககிட்ட உள்ள பாசிட்டிவானது நீங்க எடுத்துக்கிடும் போது நல்ல ஒரு விளைவு கிடைக்கும். ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க, பேசிட்டு கண்டிப்பா. ஹலோ, சொல்லுங்க சார். உங்க பேருமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து இதுல இருந்து ஆரியாபுரத்துல இருந்து பண்றேன் சார். ஓகே, உங்க பேருமா? என் பேர் கேவி பத்மா. சொல்லுங்க, உங்க கேள்வி என்னமா? என் கேள்வி வந்து என் பையன் கொஞ்சம் ட்ரிங்க் பண்றான், அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? என்னமா பையன் ட்ரிங்க். ஓகேமா. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? ஓகே, என்ன பண்ணலாம்? நீங்க ஃபர்ஸ்ட் அதாவது பையன் என்ன படிச்சிருக்காருமா? அவன் அவன் வந்து பிசிஏ படிச்சிருக்கான். நம்ம உங்க கணவர் என்ன தொழில் பண்றாருமா? அவர் இல்ல சார், அவர் நோமோ. ஓகே, ரொம்ப சாரிம்மா. அம்மா இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பையனோட நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் வடமேற்கும் பிரச்சனையா இருக்குமா? நம்ம வீட்டுல அந்த வடமேற்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்க வாய்ப்பு உண்டு. நீங்க வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில் போயிட்டு வாங்கம்மா. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். உங்க மகனும் வந்து அந்த குடிப்பழக்கத்துல இருந்து சுலபமா வெளியே வருவாங்க. நல்ல ஒரு வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றிம்மா. சரிங்களா? தேங்க்யூம்மா. ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகே சார், அதாவது ஒவ்வொரு வாரமும் நேயர்களுக்காக வாஸ்து சார்ந்த டிப்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார். இந்த வாரம் நேயர்களுக்காக வாஸ்து டிப்ஸ் சொல்லுங்க சார். ஓகே, இப்போ நம்ம வாஸ்து டிப்ஸ்ன்னு ஒவ்வொரு வாரமும் சொல்லும்போது இந்த போர்ட்டிகோ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு மெயினாக வந்து கொண்டு வச்சு அதை முன்னமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ வீட்டில் போர்ட்டிகோங்கும் போது அது பல விளைவுகள் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நான் அதை தான் வந்து இப்போ இந்த வாரங்களில் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ போர்ட்டிகோ அப்படிங்கும்போது அது எதனால நம்ம வந்து போர்ட்டிகோ போடக்கூடாதுன்னு மறுபடியும் சொல்றோம்னா, அது வந்து வீட்டில் வந்து போர்ட்டிகோன்னு போடும்போது அந்த சதுரம் செவ்வகம் அப்படிங்கிற அமைப்பு இல்லாமல் வீடு வந்து கட்டப்பட்ட ஒரு அமைப்பாக விழுந்துருது, இல்லைன்னா வந்து நீட்டப்பட்ட ஒரு அமைப்பாயிருது. அப்படியும் நம்மளோட உடலும் வந்து பாதிக்கப்படாது. நம்மளோட உடம்புல இருந்து ஒரு பாகம் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கணக்காக தான் அது. இப்போ போர்ட்டிகோ அந்த இதெல்லாம் வந்து அழகுக்காக வச்சிருக்காங்க, வாகனம் நிறுத்துக்காக வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம உடம்பு நல்லா இருக்கணுமா, அதாவது நம்ம வீடை வந்து அழகுபடுத்தும் நம்ம உடம்பு வந்து பாதிப்படையுது. நம்ம உடம்பு அழகம்னா வீடை கொஞ்சம் ஆண்டாள் வசப்படி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, சதுரம் செவ்வமா வர மாதிரி அமைச்சுக்கோங்க. இது மாதிரியான அமைப்புல நீங்க அமைக்கும் போது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா இதோட உண்மை வந்து உங்களுக்கு புலப்படுங்க தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் சொன்னேன். இப்போ போர்ட்டிகோ போடுறதுனால வந்து வீட்டோட அழகு மட்டும்தான் கிடும். இப்போ போர்ட்டிகோ இருக்கிறதுனால உடம்புல உள்ள அழகு, அதாவது உடம்போட ஹெல்த் விஷயம் வந்து நிறைய பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே சார், அதுக்கப்புறம் என்னன்னா சார், இப்போ வடகிழக்கு ரூம்ல வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஈசானியத்துல வந்து பூஜை ரூம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய வீட்டில் வந்து பூஜை ரூம் எல்லாம் வடகிழக்கு மூலையில வச்சிருக்காங்க. வடகிழக்கு மூலையில நீங்க பூஜை ரூம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க சார். இது அந்த வடகிழக்கு மூலையில பூஜை ரூம் வர்றதுனால ஏற்படக்கூடிய இழப்புகளை பத்தி கொஞ்சம் நேரத்தை பந்திட்டு யூஸ் பண்ணுங்க. வடகிழக்கு ரூம்ல அதே மாதிரி பூஜை ரூம் வரலாமான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம இப்போ வீட்டில் பூஜை ரூம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வீட்டில் வந்து தென்கிழக்கு வடமேற்கு பாட்டை தான் வந்து மெயினாக வந்து சொல்லுவோம். பூஜை ரூம் நீங்க சொல்லும்போது வடகிழக்கு பாட்டுன்னு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பூஜை ரூம் வந்து வடகிழக்கு பாட்டில் வரக்கூடாது. பூஜை ரூம்னு அந்த வடகிழக்கு பாட்டில் நீங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விளைவுகள் வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தலைவரை வந்து இழக்கக்கூடிய உயிரிழப்புங்கிற ஒரு தருணத்தை கூட ஏற்படுத்திடும். அதனால நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு பகுதியில் வந்து பூஜை ரூம்லாம் அவாய்ட் பண்ணாமல் இப்போ அந்த பகுதியில் என்னவா நீங்கள் அமைச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் ஓப்பனாக வச்சுக்கிடும் போது பிரகாசமான இதாக இருக்கும். அந்த வடகிழக்கு பகுதியை முக்கியமாக நீங்கள் வந்து ஓப்பனபுளாக வச்சுருங்க. வடகிழக்கு பகுதியில் பூஜை ரூம் இல்லாமல் இருக்குங்கும்போது இந்த உயிரிழப்பு போன்ற பாதிப்பெல்லாம் தவிர்க்கலாம். அந்த பகுதி ஓப்பனபுளாக வச்சு படிப்பதற்கு வந்து ஏற்றவும் அதில் வந்து படிக்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அந்த பகுதியில் உட்காந்து படிக்கும்போது அவங்களோட படிப்பு வந்து எல்லாருக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடியதாக அமையுங்கிற தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், ஒரு நேர் அழைப்பில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு. ஹலோ, காலை கட் பண்ணு. ஓகே சார். ஓகே சார், ஒவ்வொரு வாரமும் வந்து நேயர்களுக்காக வந்து வாஸ்து சார்ந்த பிரச்சனையை வந்து பேசிட்டே இருக்கீங்க சார். இந்த வாரம் வந்து நேயர்களுக்காக அந்த ஆண்டாள் வாஸ்துவோட அடிப்படை விதிகள் என்னங்கிறத அதை பற்றி பேசினேன்னு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே, இப்போ நம்ம வீட்டுடைய ஆண்டாள் வாஸ்துப்படியான இதுன்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய விதிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதிகளாக வந்து தெரிவிக்கலாம். அந்த தருணத்தில் வந்து இப்போ 6 விதிகள் அப்படின்னு நம்ம தெரிவிக்கும் போது வந்து வீட்டினுடைய சதுரம் அல்லது செவ்வகமாக எடுத்துக்கலாம். முதல் விதியை வந்து
இப்போ நம்ம வீட்டில் வந்து சதுரம் அல்லது செவ்வகம்னு சொல்லும்போது வந்து எந்த பகுதியை வந்து கட் பண்ணக்கூடாது, நீட்டப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடாது. வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து இந்த பள்ளம், போர் சம்மந்தப்பட்டது, ஏரி சம்மந்தப்பட்டது, குளங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கலாம், மலை சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குங்கும்போது நம்மளும் வந்து இயற்கை சார்ந்து, அதாவது எந்த பகுதியில் வந்து பள்ளம் வரலாம், எந்த பகுதியில் வந்து மேடு அப்படிங்கிற வரவங்க தெரிஞ்சுக்கிட்டு அமைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கைங்கிறது நேச்சராகவே வந்து ஒரு பள்ளத்தை நோக்கி தண்ணி போகிற மாதிரி இருக்கும். அது மேடை நோக்கி இப்போ தண்ணி போகிற மாதிரி இருக்காது. வடக்கும் கிழக்கும் அதிக காலியிடம், உச்சவாசல் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த உச்சவாசல் சொல்கிறோன்னா இப்போ வடக்கு பார்த்த வீடுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கிழக்கு உச்சவாசலாம் அமைக்கப்பட வேண்டும். அப்போ கிழக்கு வாசல் ஒருத்தங்க அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வடக்கு சார்ந்தும், தெற்கு சார்ந்தும் வந்து படிக்கட்டு அமைக்க போகிறாங்கன்னா கிழக்கு சார்ந்தும், மேற்கு சார்ந்தும் அமைக்கிறாங்கன்னா வடக்கு சார்ந்தும் அமைக்கப்பட வேண்டும். இது சார்ந்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டில் வந்து நடுவாசல்லாம் நடுப்பகுதியில் வாசல் அமைச்சிருப்பாங்க. நடுவாசல் அமைச்சிருப்பாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த உச்ச வாசல், நீச்ச வாசல்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நீச்ச வாசல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உச்ச வாசலுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்ட போது அது வந்து நீச்ச வாசலாக சொல்கிறோம். அதாவது தென்மேற்கு பகுதியில் வரக்கூடியது, வடமேற்கு வடக்கு பகுதியில் வரக்கூடியது, தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் வரக்கூடியது, இதெல்லாம் வந்து உச்சவாசல்னு சொல்லக்கூடியது. இது போன்ற இருக்கும்போது வந்து வீட்டில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு துர்மரணங்கள்லாம் ஏற்படக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும். பண இழப்பும் சரி, பொருள் இழப்பும் எல்லா வகையிலும் வந்து ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். உச்சவாசல் அமைக்கப்படும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படிக்கட்டு அமைக்கப்படும் முறைன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த படிக்கட்டு அமைக்கப்படும் முறைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் பாட்டில் வந்து இந்த முதுகுத்தண்டு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நுண்ணியதாக ஒரு பாதுகாப்பான இருக்கப்பட, அதாவது நுண்ணியதாக இருக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு வந்து வீட்டில் வந்து படிக்கட்டு போடும் முறைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மேற்கு பகுதின்னு சொல்லும்போது வந்து மேற்கு பகுதியில் நடுப்பகுதியில் போட்டுக்கலாம், தெற்கு பகுதி நடுப்பகுதியில் உள்பகுதியில் போட்டுக்கலாம். அது சார்ந்து எந்த ஒரு உள்மொழியிலும் படிக்கிட்டு வரக்கூடாது. வெளிமொழியில் வடகிழக்கு பகுதியில் கண்டிப்பாக படிக்கிட்டு வரக்கூடாது. மற்ற 3 மொழியிலும் படிக்கிட்டு வரலாம். அந்த போடக்கூடிய படிக்கட்டானது ஓப்பன் ஸ்டேர்கேஸ் கேண்டில்வேர் டைப்புன்னு சொல்லுவோம். இந்த முறையில் போடும்போது மிக நல்லதாக அமையும். ஸோ இது சார்ந்து வந்து நீங்கள் எளிமையான ஆண்டாள் வாஸ்துப்படி எளிமையாக அமைச்சுக்கோங்க. இதில் மனைவி சாஸ்திரம் எந்த இதுலையும் சொல்ல கிடையாது. நாங்கள் வந்து ஸோ வந்து சதுரம் அல்லது செவ்வகத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுபடி அமைச்சுக்கணும், மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கை வந்து வாழலாங்க தெரிவிச்சுக்கலாம் சார். ஓகே சார். இப்போ லாஸ்ட்டாக பண்ண நேர் வந்து காலை கட் பண்ணிங்கன்னா அடுத்த காலர் வந்து கால் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். காலை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இப்போ வந்து நிறைய பேர் வந்து அதாவது எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ வீட்டில் ஜன்னல்லாம் வைக்கிறாங்கன்னா அந்த ஜன்னல் சார்ந்து வந்து கவுண்டிங் வந்து எத்தனை இருக்குது, ஜன்னல் சார்ந்து கவுண்டிங் உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது விஷயத்தில் அது மாதிரி இத்தனை ஜன்னல் தான் வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ஓகே, நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. அப்போ நம்ம வீட்டில் வந்து ஜன்னல் எண்ணிக்கை கணக்குனா அதெல்லாம் வந்து கிடையாது. அப்போ என்ன பார்க்கலான்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஜன்னல்னு வைக்கும்போது உச்ச பகுதியில் அமைக்கணும்னு சொல்கிறோம். அப்போ ஒரு அணுவில் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய வீடு இருக்குன்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரூம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சதுரம் அல்ல செவ்வகமாக இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூமும் சதுரம் அல்ல செவ்வகம். அதாவது அந்த அணு சைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அணு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன அணு இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் அணு. இப்படியே வந்து எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடிய மனையாக இருந்தாலும் சரி சதுரம் அல்ல செவ்வகமாக இருக்கணும், வீடாக இருந்தாலும் சதுரம் அல்ல செவ்வகமாக இருக்கணும், உள்ளே அமைக்கக்கூடிய ரூமாக இருந்தாலும் சதுரம் அல்ல செவ்வகமாக தான் இருக்கணும். ஸோ இந்த மனையடி வாஸ்துங்கிறதே கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஜன்னல் கணக்கு இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட வேண்டாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் அமைக்கப்படக்கூடிய அந்த ஜன்னலை வந்து உச்சவாசலாம் அமைச்சுக்கோங்க. ஓகே ஓகே சார். இப்போ வந்து தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க சார். இப்போ தென்மேற்கு உயரம்னு சொல்லி நிறைய வீட்டில் பார்த்தோன்னா வந்து டவர் வைக்கிற மாதிரியே பண்ணுற அமைப்பெல்லாம் ஏற்படுத்திருக்காங்க. தென்மேற்கு உயரம் தானே, அதனால தான் நான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தென்மேற்கு சார்ந்து அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சார் வேலை பார்க்கும்? அதாவது அது விஷயமா அது அவசரமாக இருக்கிறதுனால தென்மேற்கு உயரங்கிற அந்த இடத்த எடுத்துக்கலாமா? ஓகே, இதில் தான் வந்து பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் ரொம்ப ஒரு அருமையாக சொல்லியிருப்பார். பார்த்தீங்கன்னா நாசுதோ வித்யாத அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாதே இருப்பதாக மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் அப்போ வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரங்கோ அது வந்து ஒரு நேச்சுரலாக இயற்கை சார்ந்து வந்து நம்ம சொல்லக்கூடிய நம்ம ஆண்டாள் வாசன்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் வந்து இயற்கையோடு இயந்து வாழறது தான் சொல்கிறோம். இப்போ வடகிழக்கு பள்ளம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கில் மிகப்பெரிய பொது கிணறு இருக்குது, ரொம்ப மிகப்பெரிய நல்லது. வடகிழக்கில் குளம், ஏரி போன்றது மிகப்பெரிய நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அது சார்ந்து பார்க்கும்போது அப்போ அதுக்கு நேர்மாறாக தென்மேற்கு உயரம்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது தென்மேற்கில் மலை சார்ந்தும் இந்த மாதிரியான இயற்கை சார்ந்து உயரமாக இருக்கிறது வந்து நல்லது. இது தவிர்த்து வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ தென்மேற்கு பகுதியில் வந்து ரூம் இல்லாமல் அது கட் பண்ணப்பட்டு பள்ளம் போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய பகுதியில் வந்து மிகப்பெரிய நீங்கள் அந்த சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு குச்சியை நட்டுறதோ டவரை வந்து வச்சு அந்த ஹைட் பண்ணுறதை வந்து எந்த விதத்துலையும் வந்து பிரோஜனம் அளிக்காது. ஸோ அந்த டவரை வந்து இயற்கையான முறையில் வந்து சரி பண்ணிக்கிறதா மிகப்பெரிய விளைவுங்க ஏற்படுத்துங்க தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். அதாவது இப்போ தெருக்கூத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க சார். இப்போ ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வாஸ்து பற்றி சொல்கிறீங்க. தெருக்கூத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, அதனால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ங்கிறது தெருக்கூத்துல வச்சு நம்ம என்ன சார் எடுத்துக்கலாம்? ஓகே, நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த தெருக்கூத்துங்கிற விஷயத்தை பற்றி நிறைய பேசியிருக்கணும். இருந்தாலும் இந்த புது நேயர்களுக்காக பேசுங்கிற போது
தெருக்கூத்து அப்படிங்கிறத வந்து தான் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இதில் வந்து ரோல் ப்ளே பண்ணுங்க தெரிவிச்சுக்கிறேன். அப்போ நம்ம ஒரு வீடு மனை அப்படின்னு வாங்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த லேண்டை வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ அந்த லேண்டை வந்து செக் பண்ணால் அந்த தெருக்கூத்து விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்து அடிபட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த புக்கு பார்த்து படிச்சுட்டு வந்து வீடு கட்டுறது செய்கிறது, யாராவது சொல்கிறத இந்த இந்த இப்போ கொத்தனாரெலாம் சொல்கிறாங்க என்னன்னா இந்த தென்கிழக்கு மூலையில் வந்து கிச்சன் வச்சுக்கலாம், வடகிழக்கில் வந்து போர் போட்டுக்கலாம். இது ஒரு நாலு விஷயங்கள் மட்டும் வாஸ்து கிடையாது. இதில் வந்து 1000 விஷயங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படணும். ஃபஸ்ட்டு அப்போ ஒரு மனை வாங்குறோம் செய்கிறோன்னா அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்டாள் வாஸ்து கண்டெலாம் கூப்பிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் செய்யுங்க. ஃபஸ்ட்டு எதனால் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த தெருக்கூத்து போன்ற இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து இது பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம தெருக்கூத்து விஷயங்கள்லாம் அப்படின்னு நம்ம பேசும்போதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த எந்தெந்த உச்ச வாசல் அப்படின்னு சொல்கிறோமோ அதுக்கு வந்து எதிர் திசையில் வரக்கூடிய அந்த தெருக்கூத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெருக்கூத்தாக எடுத்துக்கலாம். இது சார்ந்த ஆப்போசிட்டாக வரக்கூடிய தெருக்கூத்து தீய விளைவுகளை வந்து ஏற்படும், மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மேற்கொண்டு இந்த பணிகளை மேற்கொண்டு வளமாக இருக்க முடியும் சார். ஓகே சார். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக கால் பண்ண நேரம் வந்து கொஞ்சம் காலம் கட் பண்ணிங்கன்னா அடுத்த நேரம் பேசுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொஞ்சம் காலம் மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒவ்வொரு வீடும் போடும்போது வீட்டுக்கு வந்து காம்பவுண்டு அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க சார். அந்த மாதிரி நேர்களுக்காக வந்து புதுசாக பார்க்குறாங்கன்னா அது காம்பவுண்டு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் நேர்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகே, இப்போ நான் காம்பவுண்ட் வால் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து காம்பவுண்ட் வால் வேணும். யாரு கூட வந்து ஷேர் பண்ணி வந்து பண்ணக்கூடாது. அதாவது எப்படி இவங்க வந்து டெக்னிக்கலாக பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து அதாவது இப்போ இடம் கம்மியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து பொது சுவர் அப்படிங்கிற வந்து எந்த இடத்துலையும் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது. நமக்குன்னு தனிப்பட்டு இண்டிவிஜுவலாக வந்து காம்பவுண்ட் வால் இருக்கணும். கண்டிப்பாக வடக்கு கிழக்கு தனிப்பட்டு இண்டிவிஜுவலாக காம்பவுண்ட் வால் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசிக்கக்கூடிய அந்த வீடை பார்த்தீங்கன்னா மதர் வால்னு சொல்லுவோம், காம்பவுண்ட் வால் வந்து ஃபாதர் வால்னு சொல்லுவோம். இப்போ இந்த 4 புறமும் பார்த்தீங்கன்னா வந்து அது ஈக்குவலான ஒரு சதுரம் அல்லது செவ்வகத்தோடு இருக்கணும். எந்த பகுதி வந்து கட் பண்ணப்பட்டு விரிந்த ஒரு அமைப்போடு வந்து இருக்கக்கூடாது. இதுபடியான வந்து அமைப்பில் இருக்கும்போது வந்து வீட்டுக்கு வந்து ஒரு கெட்ட பெயர்களை வந்து ஏற்படுத்தக்கூடியது, தவறான வழியில் போகக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் சார்ந்து வந்து இந்த தீய பழக்கங்கள் வெளியில் போகிறது செய்கிறது இது சார்ந்து வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நம்மளும் நல்ல வழியில் திருந்தி அடுத்த ஓட்டத்துக்கு வந்து பயணிப்போங்கிற தெரிவிச்சுக்கோங்க சார். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய இப்போ வந்து கோயிலெலாம் நிறைய ரெஃபர் பண்ணுறீங்க சார். இப்போ கோயில் எதனால் வந்து கோயிலையும் நீங்கள் வீடியோ வந்து லிங்க் பண்ணுறீங்க அதனோட ஸ்பெஷலை பற்றி கொஞ்சம் நேர்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே, இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்ம பார்க்குறோம், ஒரு கிளைண்ட்டை பார்க்குறோம் செய்கிறோன்னா அங்கே வந்து ஒரு தவறான அமைப்பில் வந்து வீடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே நாங்கள் சொல்லக்கூடிய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எதுவும் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பொருளாக இருக்கக்கூடாது. ரெண்டாவதாக முதக்கூடிய அவங்களுக்கு மெயினாக சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சார்ந்து அவங்களுடைய வீட்டுக்கு ஒத்த கோயில் வந்து சொல்லுவோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த வீட்டில் வந்து என்ன ஒரு பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு ஒத்த கோயில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும். எதனால வந்து நம்ம இந்த கோயில் ரெஃபர் பண்ணுறோம் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து மனம் இருக்கும், பணம் இருக்காது, பணம் இருக்கும், மனம் இருக்காது. மனமும் பணமும் தான் பிராத்தம் அப்படிங்கிறது வந்து கடவுள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒத்த கோயிலுக்குன்னு வந்து நம்ம அவங்களுக்கு போகும்போது எண்ணம் மாற்றம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி மனதோட ரீதியாகவும் சரி எண்ணம்ங்கிற மாற்றம் ஏற்படுங்கும்போது உங்களுக்கு அவங்கள அந்த வீட்டிலேருந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். அந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக விடுபடுறதுக்கும் எளிமையான வாய்ப்பு ஏற்படுங்கிறதுனால நாங்கள் ஆண்டாள் வாஸ்து ஒத்து அந்த கோயிலை வந்து ரெஃபர் பண்ணுங்க தெரிஞ்சுக்கேன். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் அடிப்படை விதியில் பார்த்தீங்கன்னா சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சதுரமாக இல்லை. இப்போ நான் ஒரு பிளாட் வாங்கிட்டேன். ஒரு பிளாட் வாங்கும்போது ஈசானியம் வளர்ந்துருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஈசானியம் வளர்ந்த மாதிரி பிளாட்லாம் வாங்கிடுவேன் சார். அந்த மாதிரி சதுரமா இல்லை செவ்வகமா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த மாதிரி இடத்த வந்து எந்த மாதிரி சார் பண்ணலாம்? இப்போ அதில் சதுரமா இல்லைன்னா அதுலலாம் வீடு கட்டலாமா? அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இது மாதிரியான இதில் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து மேலே லட்சங்களுக்கு போட்டு வந்து இடம் வாங்குறோம் செய்கிறோம், கோடிக்கணக்கில் போட்டு இடம் வாங்குறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளும் அந்த மாதிரி இடங்களில் பார்க்கும்போது என்னென்னா இடங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக நம்ம சொல்லக்கூடிய எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த சதுரம் செவ்வங்கிற அமைப்பு வரலை அப்படிங்கும்போது இப்போ நம்ம பொருள் கொடுத்தவங்க அந்த இடங்கிற இழப்புங்கிறத வந்து ஏற்படுத்துது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் கவனத்தில் எடுத்துகிட்டு வந்து அந்த சதுரம் போன்ற செவ்வகத்தில் வந்து அமைச்சுக்கோங்க. அது மாதிரியாக இல்லாமல் உங்களுக்கு இயற்கையாக வந்து உங்களுக்கு வந்து குறுகி இருக்கும் இல்லை நீண்டப்பட்ட அமைப்போடு இருக்குன்னா அது சதுரம் அல்லது செவ்வகமாக மாற்றிக்கும். இதுதான் வந்து புத்திசாலித்தனம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் எந்த இடத்த வந்து அப்போ குறுகி இருக்கா இல்லை நீட்டப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குன்னா அதற்கு ஒத்தவாறே உங்களுக்கு வந்து நீங்கள் காம்பவுண்டு போட்டீங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்புங்கிறத ஏற்படுத்து. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு இது உண்மை அப்படிங்க உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு புலப்படும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அனுபவிச்சு பாருங்க. ஓகே சார். இப்போ வந்து இப்போ எப்படின்னா சார் இப்போ நிறைய வீடு பார்க்குறீங்கன்னா திருமண தடங்குது நிறைய ஒரு கண்டினியூஸாக ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். இப்போ திருமண தடைக்கும் வீட்டுக்கும் அது சம்மந்தமான
பிரச்சனைக்கும் வீட்டுக்கும் வந்து ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு பதிந்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ திருமண தடை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னென்னா வீட்டுக்கும் அந்த திருமண தடை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டி உண்டு. இந்த திருமண தடை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வீட்டோட வந்து ஒரு பார்ட் வந்து தவறாக இருக்கும்போது அந்த திருமண தடங்கை வந்து ஸ்டாப் ஆகுது அந்த தருணத்தில். இன்னொரு விதமாக நீங்கள் எடுத்துக்காட்டலாம்னா நம்மளுடைய உடம்புல வந்து நன்றி உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து குறையும் போது வந்து இந்த திருமண தடை அப்படிங்கிறது தள்ளி போகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இன்னொரு வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து திருமணம் தள்ளி போகுது அப்படிங்கும்போது என்ன காரணமாக இருக்கலாம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ திருமணமாகி டைவர்ஸ் ஆகுதுக்கு பதிலாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து ஒரு நல்ல ஒரு ஆண்டாள் போன்ற மணமகளே கிடைப்பதற்காக கூட அதில் தள்ளி போகலாம். ஸோ வந்து நீங்கள் இதுக்கும் வீட்டும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. ஸோ இது போன்ற அமைப்பில் வந்து நீங்கள் தவறை திருத்திக்கிற போது ஆண்டாள் போன்ற மணமகளே அந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து வடகிழக்கு மூலையில இருக்கக்கூடியது என்ன, இருக்கக்கூடாது என்ன கொஞ்சம் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா, இப்போ வடகிழக்கு மூலையில வந்து இருக்கக்கூடாத பத்தி மெயினாக சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே. கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது. செப்டிக் டேங்க், டாய்லெட் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பகுதியில் வந்து கண்டிப்பாக வரக்கூடாது. அப்போ அது சார்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மிகப்பெரிய அதாவது இந்த துர்நாற்றம் அப்படிங்கிற ஒரு ஸ்மெல் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ நம்மளுடைய அதாவது முகத்தை வந்து இணைச்சி பேசலாம்னா அந்த வடகிழக்கு பாட்டை வந்து பேசலாம். அப்போ வந்து முகத்தை வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கணும். அந்த பகுதியில் நீங்கள் கழிவறை சார்ந்து வந்து அமைக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு வந்து அந்த வடகிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏணி படிக்கட்டை போடுறது அது வந்து ஒரு மிகப்பெரிய இதில் வந்து ஏற்படுத்தும். அது எந்த மாதிரியான இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியில் ஒரு உரனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆண் பார்ட்டில் வந்து யாராவது ஒருத்தங்க தான் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து தவறக்கூடிய வாய்ப்புங்கிறத வந்து ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது போன்ற இழப்புகள்லாம் வந்து தவிர்க்கப்பட வேணும்னா இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்களும் தவிர்த்து பாருங்கள். ஓகே சார். இப்போ வந்து வடக்க கிழக்க வந்து அதிக காலியிடம் இருக்கணும்னு சொல்லி சொல்றேன் சார். ஓகே. இப்போ இது வந்து வாடகை வீட்டுக்கும் இந்த மாதிரி விதியெல்லாம் இப்போ நீங்க சொன்ன விதியெல்லாம் இதே விதியா வாடகை வீட்டுக்கும் சொல்லி பொருந்துமா? இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க நிறைய பேர் ஆண்டாள் வாஸ்துபடி எனக்கு வீடு இல்லை சார், ஆண்டாள் வாஸ்துபடி ரூல் படி இல்லை, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு வந்து ஆண்டாள் வாஸ்து விதி வந்து பொருந்துமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க சார். இப்போ அந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அந்த விதியெல்லாம் பொருந்துமா சார்? இப்போ வந்து நம்ம இப்போ சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜல்லி மணல் எல்லாத்துக்குமே பொதுவானதான். அப்போ அப்படிங்கும்போது நம்ம என்னென்னா வடக்கும் கிழக்கும் ஜன்னல் எதனால் வைக்கணும்னு நம்ம சொல்கிறோன்னா அப்போ அந்த சூரியன் அப்படிங்கிற வந்து மெயினாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரணுங்கும் போது தான் என்னென்னா சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் சரி நம்ம வந்து உயிரோட்டமாக இருக்கணும், அதாவது உடல் இருக்கும் உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த வடக்கும் கிழக்கும் வந்து அதாவது க்ளோஸ்டாக இருக்கும்போது ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் வைக்கும்போது உடலோடு சார்ந்து உயிர்ப்போடு இருப்பாங்க. இது சார்ந்து அமைக்கும்போது நம்மளும் வந்து ஹெல்த்தியாக இருப்போம், கொஞ்சம் வெல்த்தியாக இருப்போம். இப்போ இதெல்லாம் சார்ந்து அமைக்கப்படணும் கண்டிப்பாக. ஸோ வந்து சொந்த வீடும் வாடகை வீடும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அமைப்புங்கிறத வந்து ரெண்டுக்குமே பொருந்துங்க தெரிவிச்சுக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் நிறைய கோயில் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க சார். இப்போ கோயில் சார்ந்து நீங்கள் பார்த்த கோயிலில் ஒரு நல்ல ஒரு கோயிலை பற்றி ஒரு விளக்கத்தை சொன்னீங்கன்னா நேர்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே. இப்போ வந்து சிறுவூத்தர் ஆண்டாளே வந்து நான் வந்து சொல்லலாம் இந்த தருணத்தில். அப்போ சிறுவூத்தர் ஆண்டாள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டாளோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அகாரம் விகாரம் உகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் வந்து அங்கே வந்து ஜீவாத்மா பரமாத்மாவை வந்து கலந்துருக்காங்க. கருடாழ்வார் ஆண்டாள் ரங்கம்மனார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூணு பேரும் கலந்த ஒரு அமைப்பாக இருக்காங்க. உலகத்தில் எந்த ஒரு பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்பில் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து இப்போ பொலிட்டிக்கல் ரீதியாக சரி ஸ்ட்ராங்காகனு செய்யணும் நீங்கள் ஆண்டாள் கோயில் போயிட்டு வரோம் மிகப்பெரிய வளர்ச்சிங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க இந்த தருணத்தின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் சார். ஓகே சார். ரொம்ப ஒரு நேயர்களுக்காக இந்த வாரம் பாசிட்டிவ் சார்ந்த நேயர்கள் வாஸ்து விஷயமா இந்த வாரம் நிறைய தகவல் வந்து நேயர்களுக்காக பந்துட்டேன். ரொம்ப ஒரு நன்றி சார். ஓகே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவிதிரு காப்பு சூழ்ந்தெழுந்தே ஸ்துவர் பல்லாண்டு வந்தே மாதரம்.